சங்கீதம் 150:6. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆராதனையிலே இம்மட்டும் உடைய கிருபை பிரசன்னம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய வேத வசனங்கள் மூலமாக என்னோடும் எங்களோடு பேசுகிற ஆண்டவர், ஜீவனுள்ள மெய்யான உயிருள்ள தெய்வத்துடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை தாரும். இந்த நேரத்தை எங்களுக்கு மோட்சமாக்கி தாரும். பரலோகத்தின் மன்னாவை தாரும். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் பலனடையட்டும், எழுப்புதல் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் மறுபடியுமாக ஆண்டவருடைய வார்த்தையை அருளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த உதவி போதகர் ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஒரு ராஜா தன்னுடைய நாட்டை ஆண்டு வந்தான். அந்த ராஜாவுக்கு தன்னுடைய நாட்டு மக்கள் மீது அதிக ஆசை, அதிலும் தன்னுடைய போர் சேவர்கள் மீது அவருக்கு அதிக ஆசை. ஏனென்றால் ராஜாவை எப்பொழுதும் பாதுகாப்பவர்கள், போருக்கு செல்கிறவர்கள் கூட இருக்கிறவர்கள். ஆகவே என்னுடைய போர் சேவர்கள் என் மீது எவ்வளவு அன்பு பாசம் கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்து ஒரு நாளிலே அவர் ஒரு கட்டளை இட்டாராம். நீங்கள் எல்லோரும் என் உயிரே காவலாக இருக்கிறீர்கள், எனக்கு எவ்வளவோ நன்மை செய்கிறீர்கள். ஆகவே நானும் உங்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும். நாளைய தினத்திலே என்னுடைய அரண்மனைக்கு வாருங்கள். உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். அது பொன்னோ பொருளோ பணமோ எதுவாக இருந்தாலும், யார் யாருக்கு என்ன தேவையோ எல்லாரும் எடுத்துக்கொண்டு போங்கள் என்றாராம். எல்லா போர்ச்சேவர்களும் அடுத்த நாள் எப்பொழுது அந்த டைம் வரும் சொல்லி ஓடோடி வந்தார்கள். அனைவரும் அரண்மனைக்குள்ளே புகுந்து தங்களுக்கு தேவையான பொன்னு, வெள்ளி, பொருட்கள், பணம் எல்லாம் அள்ளி அள்ளி கொண்டு மூட்டை தூக்க முடியாம தூக்கிட்டு போனாங்களாம். ஆனா ராஜா இதை பார்த்துட்டே இருந்தாராம். ஒரே ஒரு போர் சேவகன் மட்டும் ராஜா அந்த அறையில ஒரு வாசல்லே நின்றுட்டு இருந்தானா. ராஜாவுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருந்துதான். எல்லா போர் சேவர்களும் எவ்வளவோ பணங்களையும் பொருட்களையும் வள்ளிட்டு போறாங்களே. அப்ப அவரை கூப்பிட்டு கேட்டானா, எல்லாரும் வேண்டியதை எடுத்தானே, நீ மட்டும் ஏன் உனக்கு தேவையானதை எடுக்கல? அப்ப அந்த போர் சேவகன் சொன்னானா, ராஜாவே, நீர்தான் என் பங்கு, நீர்தான் என் ராஜா, நீர் என்னை ஆடுகிறவர், இம்மட்டும் எனக்கு உதவி செய்தவர். நீர் இருந்தால் என் வாழ்நாள் எல்லாம் எனக்கு கிடைக்கும். என்னுடைய கடமை என்ன? உம்மை காக்க வேண்டியது, உமக்கு நான் பாதுகாப்பா இருக்க வேண்டியது. இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான், அப்புறம் அது மறைந்து விடும். ஆனால் நம்முடைய அன்போ மாறாதது சொன்னாரா. ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் பணத்தின் மீது மற்றவர் தான் ஆசைப்பட்டார். இவன் என் மீது, என்னுடைய உயிர் மீது, என்னுடைய நாட்டின் மீது இவ்வளவு அன்பு செலுத்துகிறானே சொல்லி அவனை மந்திரியாக்கி தனக்கு நியமித்தாரா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 119:57, கர்த்தரே நீரே என் பங்கு. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய பங்காய் இருக்கிறாரா? ஆகவே இந்த தவச நாட்களிலே வந்திருக்கிறோம். இந்த துக்க நாட்களை நாம் பரிசுத்த நாள், எந்த நாள், உபவாச நாள், தியாக நாள், தவச நாள், கடின நாட்கள் என்று பல வகையாக அழைக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் மட்டும் நம்ம அப்படி ரொம்ப பயபக்தியா கறி மீன் சாப்பிடாம, பூ வைக்காம, என்ன அப்படிலாம் இருக்கல. 40 நாள் சேர்த்து ஈஸ்வரனுக்கு எல்லாம் சேர்த்து சாப்பிடுறதும் பூ வைக்க அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளுமே நமக்கு
பரிசுத்த நாள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான நாட்களா கொண்டாட வேண்டும். இந்த 40 நாள் வேதத்துல ரொம்ப அநேக இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள் ஸ்டடி கூட 40 நாட்கள் எனக்கு சரியா வர முடியல, கஷ்டமா தான் இருக்குது. ஆனா வருகிறவர்களுக்கு அது பங்கு பெறுகிற நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. எவ்வளவு தவறு மக்கள் இந்த வேதத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதனால் வருகிற தண்டனை நம்ம எதற்கெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்பது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. நோவா காலத்துல 40 நாள் மழை பெய்தது. மோசே 2 முறை 40 நாள் உபவாசம் இருந்தார். வசனங்கள் நேரம் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் மன்னாவினால போஷித்தாரு. பெலிஸ்தர் கையில இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்தது 40 வருஷம். கோலியாத் தினமும் வந்து சவால் விட்டு போனது 40 நாள். தாவீது ஆண்ட வருஷம் 40 வருஷம். எலியா ஓரே என்னும் பர்வதம் மட்டும் 40 நாள் நடந்தான். நினிவே மக்களுக்கு யோனா மூலமாக கொடுத்த கெடு 40 நாட்கள். இயேசு 40 நாட்கள் புதிய ஏற்பாட்டுல உபவாசம் இருந்தார். அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர்ல பார்க்கும் பொழுது இயேசு தம்முடைய உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலருக்கு தரிசனமானது 40 நாட்கள். இப்படி வேதத்துல 40. ஆனால் இந்த 40 நாட்கள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கணும், சிந்திக்கணும், அன்பு கூறணும். கர்த்தர் நம்மை கிருபையாய் வழி நடத்தி இம்மட்டும் நமக்கு ஜீவன் சுகம் வெள்ளம் கொடுத்தார். பாடல் கூட பாடுறதை கேட்டோம். 5000 பேருக்கு 5 மீன, அது புருஷர்கள் தான் 5000 பேரு. அவங்க மனைவிங்க பிள்ளைங்கன்னா எவ்வளவு பேரு இருக்கும். ஆகவே இல்லாமையிலிருந்து உருவாக்குற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நான் எடுத்த தலைப்பு, நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த அது 100, 110, 150 தெரியாது, எத்தனை வருஷமோ கர்த்தர் தருகிற நாட்கள். ஆனா நமக்கு இதற்கு பிற்பாடு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம தகுதி உடையவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் நிலையான வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு, இன்பமான வாழ்வு. அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேக காரியங்கள் இருக்கிறது. 3 குறிப்புகளிலே சிந்திக்கலாம். முதலாவதாக, நாம் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் ஆராதிக்க வேண்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனத்தில் உள்ள அந்நாள் என்ற தேவனுடைய மட்சியை குறித்து சிந்திப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் அதுல எடுத்தவங்க 37ஆம் வசனத்தை வாசிங்க. 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். பாருங்க, ஹல்லேலூயா. எத்தனை வயசா? 84 வயசு. 84 வயசுல எப்படி இருக்குமோ எனக்கு கூட தெரியல. ஆகஸ்ட் இப்பவே நடக்க முடியல, இறங்க முடியல. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அவர் தம்முடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுத்தார். நான் கூட சாட்சி சொல்ல, கடந்த வாரத்துல நான் மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் ஞாயிறா இருக்க போல இருக்கிறதுனால அம்பத்தூர்ல ஒரு சபையில காலையில 6:30 மணி சர்வீஸ். அப்போ 6 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். 5 மணிக்கு இங்க இருந்து போறேன். ஆட்டோ வந்துச்சு. போய் அந்த 3 சர்வீஸ் முடிச்சு அங்கிருந்து அரக்கோணம் போனேன். தண்டவாளம் கடந்தேன். அடுத்த நாள் ஒரு பெண்கள் கூட்டம். இதை முடிச்சு மறுநாள் திங்கட்கிழமை ராத்திரி தான் ராயப்பேட்டை வந்து சேர்ந்தேன். ஹல்லேலூயா. தனியா தான் போனேன். ஏன்னா அதுதான் எனக்கு அது முடிகிற காரியமா, அது கூட அழைத்து செல்வதற்கு அது கஷ்டம் மக்களுக்கு. ஆகவே ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். அங்க போய் இறங்குனதும் என்னைய கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்தி, வயது அல்ல, நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எண்ணத்தை அவர் அறிந்திருக்கிறார். இங்க பாருங்க, 84 வயது அந்த அம்மா. அவங்க என்ன பண்றா? கைப்பெண். தேவாலயத்தை விட்டு நீங்களையாம் இரவும் பகலும் உபவாசிக்கிறாங்களா, ஜெபம் பண்றாங்களா, ஆராதனை செய்யறாங்களா? முடியுமா? வாரத்துக்கு ஒரு நாள் வர சொல்றோம் இல்லையா? அதுக்கே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஐயோ, ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை தானே இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் பிரியாணி பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை தான் விருந்து வராங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா வேலையும் இருக்குது, எங்கெல்லாம் போகணும் நம்ம யோசிக்கிறோம். 6 நாள் நம்ம வேலை செய்யறோம் இல்லையா? இந்த 7ஆம் நாள நம்ம ஆண்டவருக்கு என்று கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அவரை ஆராதிக்கிறோம், தினமும் ஆராதிக்கிறோம். அது வேற. வீட்டுல இருந்து ஆராதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், பாடுறோம். ஆனா ஆலயத்துக்கு வந்து அவரை நம்ம என்ன பண்ணணும்? ஆராதிக்க. பாங்க, தேவாலயத்தை விட்டே நீங்களையா? அப்ப அந்த அம்மா தேவாலயம்னா அவங்க வீடாவே இருந்திருக்கும். 84 வயசுனா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அந்த 84 வயதுலயும் அவங்களுடைய வாஞ்சை, எண்ணம், ஆசை
தாகம், ஆராதித்து கொண்டே இருந்தாங்க. நமக்கு கூட உலக பிரகாரமான வேலைகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் முதல் இடம் எது? தேவனுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அவரை நம்ம தேடினா நம்ம ஒரு குறையும் நம்ம வைக்க மாட்டோம். இந்த அம்மா குறித்து பார்க்கும்போது இவங்க ஆசேர் கோத்திரமா, இந்த யாக்கோபினுடைய 8வது குமாரன் லேயாளின் வேலைக்காரி சில்பாளின் மகன் வம்சத்துலதான் இந்த அன்னாள் வருகிறாங்க. அதை இந்த ஆதியாகமம் 30:12-13-35-26 பார்க்கிறோம். வான்வேல் என்றால் கடவுளுடைய முகம் என்று அர்த்தமா, அன்னாள் என்றால் கிருபையா. அப்ப அந்த கிருபை பெற்ற அந்த அன்னாள் பாருங்க, ஆண்டவரை அவ என்ன செய்கிறார்? ஆராதித்துக் கொண்டே இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அந்த நாட்களில கைவன் அவ விதவை சொல்ல மாட்டாங்க, கைவன் வறுமைக்கும் ஆதரவற்ற நிலைமைக்கும் எடுத்துக்காட்டு. ஆனா கூட அவ என்ன செய்யறா? ஆண்டவரையே நம்புறா. இந்த உலகத்துல நமக்கு எல்லாம் இருந்தா கூட முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். அதற்கு கொடுக்கும் பொழுது அவர் ஆசீர்வாதமா இருக்கணும். இடைவிடாமல் ஆராதிக்கிறார். ஆனா நம்ம கூட வாரந்தோறும் பாஸ்டர் கேட்டுருவாங்களோ, போன் பண்ணி நிக்காம வரல, எங்க போனீங்க, அதுக்காக நம்ம வராம இருக்க கூடாது இல்லையா? இல்ல இன்னைக்கு விருந்தாள் வந்துட்டாங்க, இல்ல இன்னைக்கு நான் வெளியே போயிட்டேன், இன்னைக்கு பங்கன் வந்து, எல்லாம் இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள். இந்த நாளில நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம எந்த முதல் இடம் அவருக்கு கொடுத்து விட்டு மற்ற வேலையை செய்யலாம். சிலர் அந்த காலையில ரொம்ப இது பண்ணுவாங்க. என்ன, அந்த நாள்ல சமைக்க கூட மாட்டாங்க, வேலை செய்யக்கூடாது, துணி துவைக்க கூடாது, அப்படிலாம் இருந்தாங்க. சனிக்கிழமையே ஆயிட்டு. இப்ப அப்படி இல்லை, அதெல்லாம் நம்ம செய்யலாம். ஆண்டவர் நமக்காக மரித்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆனா அந்த வாரத்துக்கு ஒரு நாள்ல 2 மணி நேரம் 9-11 நமக்கு வர்றதுக்கு எவ்வளவு குறைவா யாரையும் நான் சொல்லல. நானும் எடுக்க பொறுத்தன ஒரு நான் வாரம் கூட என்ன பண்ணக்கூடாது, ஆராதனைக்கு லேட்டா வரக்கூடாது, குறையாக நான் சொல்லல. என்னுடைய தீர்மானம் கடந்த ஆண்டு முழுவதும் நான் தீர்மானம் எடுத்து அதன்படி செய்தேன். இந்த மாதமும் இந்த 3 மாதங்களும் ஆண்டவர் வர கிருபைச்சுதான். நீங்க சொல்லுங்க, தனியா இருக்கீங்க, ஒரு வேலையும் இல்ல, உங்களுக்கு என்ன வந்தா என்ன நினைக்கலாம். அப்படி இல்லை, நம்முடைய மனம்தான். வேலை இருந்தாலும் இருக்காட்டாலும் நம்முடைய மனம். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு போற ஒரு பிளைட்டை பிடிக்கணும்னா இல்லையா, ட்ரெயினுக்கு இத்தனை மணிக்கு போகுதுன்னா போறோமே. இங்க நமக்கு என்ன இல்லை, எப்ப போனா என்ன, கடைசி கூட சிலர் வராங்க அங்க. அப்படி இல்லை, நம்ம ஆண்டவர் நமக்கு முன்னே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அதனால நம்ம அவரை என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். ஆகவே நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். இந்த அம்மா பாருங்க, ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறார்கள். ரோமர் 12:1 சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் நாம் கர்த்தரை ஆராதிப்பதும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டும். ஆலயத்திற்கு வரும்போது ஒரு பக்தி, ஆலயத்தை விட்டு போகும்போது வேற மாதிரி இருக்க கூடாது. சிலர் சொல்லுவாங்க, அம்மா அது ஆலயத்துல வந்து தோத்திரம் நல்ல ஜபம் பண்ணுதுமா, ஆனா வீட்டுல ஹஸ்பண்டுக்கு கூட ஒரே சண்டை, கெட்ட வார்த்தைங்க வருது, பக்கத்து வீட்டுல சண்டை, பொறுமையில இப்படிலாம், மருமகிட்ட சண்டை, மாமியார்கிட்ட சண்டை, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அதுக்கு எப்படி முடியும்? தேவாலயத்துக்கு வரவும், ஆண்டவரை ஆராதிக்கவும், அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்நாள் உண்மையா ஆராதித்தாங்க, பரிசுத்தத்தோடு முழு மனதோடு ஆராதித்தார். வேதம் சொல்கிறது, நேரம் இல்லை, யோவான் 4:23 ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டுமா. புத்தி உள்ள ஆராதனையா நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டுமா. சுத்த மனசாட்சியோடு ஆராதிக்க வேண்டுமா. கிறிஸ்துவின் ரத்தத்தில் நம்பிக்கை வைத்து ஆராதிக்க வேண்டுமா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதும் துதிப்பதும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றே சார்ந்ததாய் காணப்படுகிறதா பாருங்க. இந்த அம்மா தேவாலயத்தை விட்டு நீங்கள, அது மட்டும் இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க? உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்யறாங்க. 38ஆம் வசனத்துல கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து என்ன பண்ணாங்களா? பேசுனாங்களா. நமக்கு என்னென்ன கதையோ நம்ம சொல்லுவோம். நீங்க என்ன சாப்பாடு செய்த, என்ன குழம்பு வச்ச, இல்லையா? பெண்களை சொல்றேன். அப்போ நம்ம என்ன சாரி எங்க வாங்கினேன், இதெல்லாம் பாக்குறோம். ஆண்டவர் குறித்து சொல்றோமா?
எங்க அம்மா சொல்லுவாங்க, யார் வந்தாலும் இயேசு நல்லவர், இயேசுவை நம்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு செய்யுங்க. எங்க தாய் மூலம் அந்த சாட்சிகளை நாங்க பெற்றுக்கொண்டோம். அப்பெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெக்கமா இருக்கும். எங்க அம்மா திட்டுவோம், சும்மா இருக்கமா வரவிட்டீங்களா, இயேசு இயேசுன்னு சொல்றீங்க, வாங்கிட்டு சும்மா இருங்க. இல்ல இல்ல, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர். என் தாயினுடைய அந்த விசுவாசம், ஆண்டவருக்கு மேல உள்ள ஒரு அன்பு, அந்த வைராக்கியம் பாருங்க. அதன் மூலம் நாங்க 7 பேர்லயே பாருங்க, இன்னைக்கு 5 பேருமே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். ஒரு அண்ணன் பிஷப் பேராயரா இருக்காங்க, தங்கச்சி பிஷப் அம்மாவா ஆயிட்டாங்க, தம்பி ஆயரா இருக்கிறாங்க, அக்கா, இப்படி எல்லாருமே நாங்க பார்க்கும்போது அது ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை, ஒரு ஸ்லாக்கியம். தாயுடைய ஜெபம். இந்த நாளிலே அவங்க இல்லை, எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் பெருமையா மத்த இருக்கிறதுல இருந்து வளர்க்கணும், எல்லாமே இருந்து தனக்கே வைக்காம எங்களை பார்த்து வளர்த்து 7 பேரையும், அவ்வளவு ஒரு பிள்ளைய இப்ப நான் வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? ஆனா 7 பேர் நான் எப்படி இருக்கும் பாருங்க, அப்படி வளர்த்துனாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு வச்சு இந்த பாக்குறதுக்கு எங்களுக்கு அவங்க இல்ல. ஆனாலும் கர்த்தர் நல்லவராகவே நம்ம பெரியவர்களையும் பெற்றோர்களையும் நம்ம என்ன பண்ணணும், கனப்படுத்தும். பூமியிலே ஒரு வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு ஒரு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். ஆகவே நம்ம செய்யணும். அதுக்கு நம்ம ஆராதனைக்கு வரணும், ஆலயத்துக்கு வரணும், தேவனை ஆராதிக்கணும், அவரை புகழ்ந்து பாடணும், அவரை குறித்து பேசணும். உபவாசம் இருக்க முடிஞ்சா இருக்கலாம், இருக்க முடியாதவங்க பரவாயில்ல. ஆகவே இந்த அம்மா அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொடுப்பதற்கான காரியத்துக்காக அந்த அம்மா ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறார். இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? சங்கீதம் 2:11 சொல்கிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள் என்று. நீதிமொழிகள் 23:17 சொல்கிறது, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிள் தூக்கிட்டு வந்து ஜெபம் பண்ணுவோம், பாடல் பாடுவோம், பயம் இருப்பது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி நம்ம பயத்தோடு காணப்படணும். என்ன குறித்து யார்கிட்ட கேட்கணும்? எங்க வீட்டுல வேலை செய்யற மாட்ட கேட்கணும். என்ன குறித்து என் மருமகிட்ட கேட்கணும். என்ன குறித்து இல்ல மருமகளை குறித்து மாமியார்கிட்ட கேட்கணும். இதுதான் ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, 1 நாளாகமம் 16:11 சொல்கிறது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம தேடக்கூடாது, நித்தம் அனுதினமும். எப்பொழுது நம்முடைய எண்ணம், நம்முடைய மூச்சு காத்து இயேசுன்னு தான் நம்ம மூச்சியை விடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நம்மிடத்துல குறைகளை வைத்துக் கொண்டு மற்றவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அதான் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரே கூட்டம், ட்ரெயின்கள் எல்லாம் போக வேண்டிய ஊருக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறது. ஒரு டிக்கெட் பரிசோதகர் வந்து அவர் என்ன செய்தாரு, டிக்கெட்டை காட்டுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா காமிச்சு கேட்டாரு. அப்ப எல்லாரும் டிக்கெட்டை காமிச்சிட்டு இருக்கும் போது டிக்கெட் அந்த பரிசோதகர் சொல்றாரு, இந்த தப்பான ட்ரெயின்ல ஏறிட்டீங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற வேற ட்ரெயின்ல போய் மாறி ஏறுங்கன்னு சொல்லி எல்லாரையும் அவசரப்படுத்தினாராம். அப்ப அதுல ஒரு முதியவர் இருந்து, ஐயா ஒண்ணு நீங்க பாருங்க, நாங்க ஏறி உட்கார்ந்து இருக்கிற ட்ரெயின் சரிதான், நீங்க வந்து எங்களை சோதிக்க வந்த ட்ரெயின் தான் தப்பு, நீங்க வேற ட்ரெயின்ல போய் அதை டெஸ்ட் பண்ணணும், பரிசோதிக்கணும், நீங்க தவறா எங்க ட்ரெயின்ல வந்துட்டீங்கன்னு சொல்லி அவரை இறக்கி வேற சரியான ட்ரெயின்ல ஏற சொன்னாங்களாம். இன்னைக்கு அப்படிதான், இப்ப என்னிடத்துல குறை இருக்கும் அதை நான் பார்க்கவே மாட்டேன். நான் சரி, நான் கரெக்ட், நான் தான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட், நான் தான் எல்லாத்துலயும் சிறந்தவள் சொல்லி நமக்குள்ள என்ன ஆயிடுது, பெருமை இருக்கிறது, கர்வம் இருக்கிறது, அதெல்லாம் பொறாம இருக்குது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால அடிக்கடி இந்த பிராணிகள் இது படிச்சுட்டு இருக்கும்போது சிலர் வந்து மயில் கிறிஸ்தவங்களாம். மயில் எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், நல்ல நடனம் ஆடும், ஆனா அதுக்குள்ளுக்கே ஒரு பெருமை இருக்குமா. இந்த பிராணிகள்ல நான் தான் என்ன பண்ணுவேன், நல்ல நடனம் ஆடுவேன். ஒரு சிலர் கழுகு கிறிஸ்தவங்களாம். கழுகு எப்படி இருக்கும், உயர வானத்துல பறக்கும். அந்த உயரத்துல பறந்தா கூட அது சாப்பிடறதுலாம் எது, செத்த எலி, காகம், அசுத்தமான பொருட்களை சாப்பிடும். சிலர் அப்படிதான், நான் தான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன், நான் தான் ரொம்ப பைபிள் படிப்பேன், நான் தான் முதல் எடுப்பேன், பெருமை இருக்கும், ஆவிக்குரிய பெருமை. அப்படி நம்ம கழுகு கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாதான். ஒரு சிலர் என்னதான் ஆந்த கிறிஸ்தவங்களாம். அது என்ன பண்ணும், அதுக்கு வெளிச்சமே பிடிக்காது, இரவுல இருட்டுலதான் சத்தம் போடும். இன்னைக்கு எவ்வளவு வசனம் கேட்டாலும் நம்ம அதுல இருந்து என்ன பண்ண மாட்டோம், மனமாற்றம் அடைய மாட்டோம். ஆந்த கிறிஸ்தவங்களா காணப்படுங்க. ஒரு சிலர் கோழி கிறிஸ்தவங்களாம். கோழி எப்படி இருக்கும்,
ஒரே இடத்துல நின்று சாப்பிடாது, கிளறி கிளறி விட்டுட்டு அதுக்கு திருப்தியே இருக்காது. இன்னைக்கு நமக்கு கூட திருப்தி இருக்காது. அப்படியாக நம்ம காணும். ஒரு சிலர் தான் புறா கிறிஸ்தவர்களாம். புறா எப்படியானது? தூய்மையானது, கபடற்றது, வெண்மையானது. ஆதான் வேலை பார்த்து அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் கபடற்றவர்களாக, உண்மை உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஆகவே நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த அன்னாளை போல ஆராதிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, ஆலயத்துக்கு வருகிறவர்களாக, அவரை புகழ்ந்து பாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் எப்படி இருக்க வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அதான் இந்த லூக்கா வாசிக்க கேட்ட லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 உள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம். அதுல போட்டுருக்கு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப அன்பு கூர்ந்தாளாம். இத நீங்க வீட்டுல சென்று படித்து பாருங்க. அவ கொடுத்த அந்த பரிசேயர் வீட்டுல பந்தி இருக்கிறத கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுகிறா? வராங்க. அவளுக்கு ஒரு பயம் கூட இல்ல. பரிசேயர் வீட்டுக்குலாம் இவ ஒரு பாவியான ஸ்திரீ போடப்பட்டிருக்கு. ஆனா சிலர் வீட்டுக்கு போறதுக்குலாம் நம்ம யோசிப்போம்ல, இவங்க வீட்டுக்கு நம்ம எப்படி போட்டு போக கூடாதுன்னு சொல்லி வாசல்ல நிற்பாங்க, போக மாட்டோம். அந்த காலம் எல்லாம் அப்படிதான். என்ன பண்ண முடியாங்க? தேற்ற தாழ்வு அப்படிலாம் இருக்கும். இங்க போக கூடாது, வெளியில தான் நிக்கணும், கையை கட்டி நிக்கணும், செருப்பு இல்லாம நிக்கணும், அப்படிலாம் எல்லாம் மாற்றப்பட்டது. இந்த அம்மாவும் பாவியான ஸ்திரீயாக போட்டு இருந்தாலும் கூட அந்த பரிசேயன் வீட்டுல போர் அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவ என்ன பண்ணுகிறா? அங்க போகிற பாருங்க. அதுல 38ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அது எத்தனை காரியம் செய்யறா பாருங்க. முதலாவது பாதங்களின் அருகே நிற்கிறா, பின்னாடி என்ன பண்ணுறா? அழுகிறா, அவருடைய பாதத்தை கண்ணீரினால நனைக்கிறார், தன் தலைமயிரினால் துடைக்கிறார், பாதங்களை முத்தம் செய்கிறார், பரிமள தைலத்தை பூசுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க. நம்ம யாராவது ஒருத்தர் சாப்பிட வந்தாலே கொஞ்சம் கஷ்டம் தான். அது சொல்லாம வந்துட்டா பெண்கள் முறுமுறுப்பு நமக்கு தானே தெரியும். எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லுவோம், முறுமுறுப்போம். அப்படி இல்லை, அதுக்கே கஷ்டப்படுவோம். இந்த அம்மா ஒரு அன்பு இருந்தா நமக்கு பிடிச்சவங்க வந்தா சந்தோஷத்தோடு கொடுப்போம், சந்தோஷத்தோடு செய்வோம். பிடிக்காதவங்க வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? முறுமுறுப்போம், எரிச்சல் அடைவோம். இந்த அம்மா இயேசு மேல அன்புனால இத்தனை காரியங்களை செய்யறாங்க. ஆனா பாருங்க, அந்த பரிசேயன் அவரை என்ன பண்றான்? கோபப்படுறா. இவ எப்படிப்பட்டவ? இவ பாவியா இருக்கிறாளே, இவ இவருக்கு இப்படி பண்பட செய்கிறாளே, அது என் வீட்டுக்கு வந்துகிறார், அவருக்கு போய் இப்படி செய்யறாள்னு சொல்லி அவர் கஷ்டப்படுகிறத சொல்றத பார்க்கிறோம். ஆனா இயேசு பாருங்க 40ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு. அவர் ஒருத்தர் சொல்லி 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. அந்த ஓமையை சொல்லி ஒருத்தன் 500 வெள்ளிக்காசும் ஒருவன் 50 வெள்ளிக்காசும் சொல்லி யாரு கடன் பட்டவர்கள யாருக்கு அதிக அன்பு செலுத்தும்? 500 வெள்ளிக்காசு கடன் பட்டவங்க மன்னிப்புறதால பெரிய காரியம் இல்லையா? நம்ம கிட்ட யாராவது 500 ரூபாய் வாங்குறாங்கன்னு வைக்கும், அதை நம்ம ஈஸியா கூட வேண்டான்னு சொல்லிடலாம். ஆனா நம்ம 50,000 5 லட்சம் வாங்கினா ஈஸியா விட முடியுமா? மன்னிக்க முடியுமா? கஷ்டம். ஆனா இருப்பாரு. அப்ப சொல்றாரு, அப்ப இவள் எவ்வளவு அன்பு செலுத்துகிறவரா காணப்பட்ட, அதிகமா மன்னித்து விட்டான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 44ஆம் வசனம், அவன் பாருங்க, வீட்டுல நான் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரல, ஆனா இவ கண்ணீரினால் என் கால்களை நனைக்கிறதா. அது மட்டுமல்ல, தலை மயிரினால் அவைகளை துடைத்தார். பெண்களுக்கே கனமானது எது? இந்த தலைமுடிதான் இல்லையா? அப்போ அதை நம்ம எவ்வளவு பேணி காத்து எப்படிலாம் இது பண்றோம். அப்படிப்பட்ட மேன்மையான தேவ ஆண்டவருடைய பாதத்துல, அது சும்மா கைய கால கூட அவ துடைக்கல, அவளுடைய தலை அந்த முடியினால அவருடைய பாதத்தையே என்ன பண்ணுகிறான்? துடைக்கிறாளாம். அது மட்டுமல்ல, இந்த கால்களுக்கு முத்தம் செய்கிறாளாம். அது மட்டும் இல்ல, பாதங்களை முத்தம் செய்து தலையில எண்ணெய் பூசல, பாதத்துல பரிமள தைலத்தை பூசுகிறார். ஒரு இதுல படிச்ச அந்த பரிமள தைலம் 1 வருஷ அந்த பணமா, அவ செய்த அந்த பணம் 1 வருஷ சம்பளம். அந்த 1 வருஷ சம்பளத்தை பரிமள தைலத்தை வெளியேற பெற்றத
கொடுக்கறா பாருங்க. ஒரு வருஷம்னா எவ்வளவு சம்பாதித்து வச்சிருப்பா. ஒரு வருஷம் வேலை செய்து சம்பாதித்த அந்த பரிமள தைலத்தை இயேசுவுக்காக அதை உடைத்து அவருடைய பாதத்தை என்ன பண்ணுகிறார், துடைக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க. இன்னைக்கு நம்ம கூட கொடுப்போம், யோசிச்சு கொடுப்போம். எது அழுக்கு நோட்டா இருக்கு, கொஞ்சம் கிழிஞ்ச நோட்டா இருக்கு, காணிக்கை பையில என்ன தெரிய போகுது அப்படிலாம் கூட போடுறோம். கொடுக்கும் போதே பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம், நல்ல கொடுத்து ஆண்டவருக்கு நிறைய போடுன்னு நம்ம கொடுக்கணும். இவா தன்னுடைய அந்த காலம் ஒரு வருட சம்பளங்கிறது மேலானது அந்த அம்மா கொடுத்தாங்களாம். கொடுத்ததுனால ஆண்டவர் அவளுடைய அன்பை ரொம்ப விவரிக்கிறாரு. குடும்பத்துல கூட இருந்தா என்ன பண்ணுவோம், நல்ல முதல் பிள்ளை அவன் நல்லா படிக்கிறவன டாக்டரு, என்ஜினியரு, வக்கீலு, கலெக்டரு, ஒண்ணுமே வேலை செய்யாது, சரியா படிக்காது, சண்டை போட்டுட்டு வரும், ஊரை சுத்திட்டு வரும். இதை என்ன பண்ணேன், கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், இவன் ஊழியக்காரன் ஆகட்டும். அப்படி இல்லை, பெஸ்டா கொடுக்கணும், ஃபர்ஸ்டா கொடுக்கணும். அதுதான் நம்ம சிறந்தது, மேன்மையானது, மகிமையானது. ஹல்லேலூயா. உயர்ந்ததை கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடு, ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார். என் கணவர்லாம் இப்ப சிறு பிள்ளையில இருந்தே பெற்றோர் உனக்கு 10 ரூபாய் தந்தா கூட என்ன பண்ணணும், அந்த உண்டியில 1 ரூபாய் போடணும், 100 ரூபாய் தந்தா 10 ரூபாய் போடணும். அந்த நாள்ல இருந்தே கற்றுக் கொடுத்ததுனால மரிக்கும் தருவாய் வரையிலும் அந்த தசமபாக கவரு இருந்துச்சு, பணம் இருந்தது. நான் ஊழியத்துக்கு கொடுத்தோம். முதல்ல ஜெபம் பண்ணி தசமபாகம் எடுத்து வச்சுட்டு தான் மற்ற வேலைகளை செய்வோம். அதே போல என் மகனும் சரி, மருமகனும் சரி, இது எல்லாமே நம்ம பிள்ளைகளை கூட நல்வழிப்படுத்தணும். அது கூட எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு பெருமை. என் மருமக ரொம்ப பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி நடத்துறான். அந்த யுவசில இருந்தா கூட ஆலயத்துக்கு கூட்டிட்டு போறது, எல்லாம் ஆராதனைக்கு கொண்டு செல்றது, பாட வைக்கிறது, நடிக்க வைக்கிறது. என் பேத்தி இது, என் பேரன் கொஞ்சம் சாப்பிட்டு ரொம்ப இது பண்ண, என் பேத்தி வந்து ரொம்ப துருத்துருப்பு. ஒவ்வொரு பாடல்களை, இந்த 3 வயசு ஆகுது, அவ்வளவு பாடல்களை பாடுறா. கதைய, இந்த அண்ணா சாமுவேல் கதைய அவ்வளவு நடிச்சு அவ்வளவு அழகா சொல்றா. கடந்த வாரம் வேதத்தில் உள்ள 66 புத்தகங்களை எண்ணி இப்படி சொல்லி சொல்றா. அப்ப அது அவ சொன்னாலும் கூட அவளை பயிற்சிக்கிறது யாரு, அவளுடைய தாயார். அவளும் அந்த நேரத்தை ஒதுக்கி பிள்ளையருக்கு உட்கார்ந்து ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுத்ததுனால அவளும் அதுக்கு முயற்சி எடுத்தா. அந்த குழந்தைங்க அழகா அவளை சொல்லுது, அது ஒரு மகிழ்ச்சி. ஆகவே அவங்க வெளி தேசத்துல இருந்தால் கூட பிள்ளைகளை என்ன பண்றா, ஆண்டவருக்குள்ள வழி கடத்தி ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுக்கிறா. ஹல்லேலூயா. நாமும் கூட நம்ம முதல் இடம் கர்த்தருக்கு கொடுக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலையும் ஃபர்ஸ்டாக சிறந்து விளங்குவார்கள். ஆகவே கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு கருத்தாய் அந்த வேத வசனங்களை போதித்து வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுக்கும் போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசும் போடப்பட்டிருக்கு, சொல்லி கொடுப்பாங்க அந்த நாட்களில. ஆகவே நம்ம இப்ப அதை நம்ம சொல்லி கொடுப்போமா, நம்ம என்ன செய்யறோம், இது நல்ல சினிமா பாடிச்செல்லாம் எப்படி பாருங்க அப்படி நம்ம பாடி என்ன பண்ணுகிறோம், அதை நம்ம மெய் மறந்து நம்ம கை தட்டி ஆர்ப்பரிக்கிறோம். அப்படி இல்லை, வேத வசனங்களை சொல்லி கொடுக்கணும். அந்த நாட்களில வீட்டு ஜெபம், குடும்ப ஜெபம் இல்லைன்னா நாங்க இரவு சாப்பிடக்கூடாது. எங்க மாமியார் சொல்லுவோம், குடும்ப ஜெபம் முடிச்சிட்டு தான் சாப்பாடு. அதுக்கப்புறம் எப்படியான அப்படிலாம் ஒரு ஒழுங்கா கொண்டு வந்ததுனால இன்னைக்கு அவங்களுடைய சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நம்ம கூட நம்ம பிள்ளைகளுக்கு வசனங்களை, பாடல்களை கொண்டு வரணும். அது மாதிரி ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரணும். அது தொந்தரவா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீட்டுல விட்டுட்டு வரக்கூடாது. கொஞ்சம் சேட்டை தான் பண்ணும், ஓடும், பக்கத்துல பேசும், சிரிக்கும். ஆனா அதை நம்ம சொல்லி கொடுத்து நல்வழிப்படுத்தி கொண்டு வரும்போது நம்ம எப்படி அன்பு கூறவது, அது சிறு வயதிலேயே அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கடவுள் மேல அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுகிறாள். ஆகவே இங்க பாருங்க, இந்த மரியாள் அவள் எவ்வளவு அன்பு கூறுகிறதுனால ஆண்டவர் அவளை மெச்சிக் கொள்கிறதை பார்க்கிறோம். அவள் பாருங்க, கடைசி வசனத்தை வாசிங்க, 50வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆண்டவர் முதல்ல சொல்லுகிறார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தான்னு சொல்லிட்டு பாவியான ஸ்திரீயாக இருந்தபடியினால அவளுடைய அன்பை பார்த்து முதல்ல அவளுடைய பாவங்களை மன்னித்தார். இரண்டாவது என்ன பண்ணாரு, அவளுக்கு என்ன சொல்ல, ரட்சிப்பை கொடுத்தாரு. பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தாதான் ரட்சிப்பு. மூன்றாவது அவளுக்கு என்ன கொடுத்தார்,
சமாதானத்தை கொடுத்தார். இன்றைக்கு முதல்ல நம்முடைய பாவங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை நம்ம அறிக்கை இடும்போது முதலாவது அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெறணும், இந்த ரட்சிப்பு பெறணும். இன்றே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். நாளைக்குன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, தடுத்து நிறுத்தவே கூடாது. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு எப்படி தெரியும்? ஆகவே இன்றைக்கு தான் நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இதயத்துல நம்ம அவரை நேசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது. அதுக்கு முதலாவது விசுவாசம் வந்தது. ஆனா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கடுகளவு விசுவாசம் சொல்றாரு. ஏன் கடுக சொல்றாரு? வீட்டுல நமக்கு எவ்வளவோ பொருள் இருக்கும். அந்த கடுகு, நீங்க ஒரு சின்ன கடுகை எடுத்து உடைச்சு பாருங்களா, கையில எடுத்து உடைக்க முடியுமா? சின்னதுதான், ஆனா அதை நம்மளால உடைக்க முடியாது. அதான் சொல்ற, கடுகளவு விசுவாசம் இருந்தா நம்ம என்ன பண்ணோம், ஜோம் பண்ணும்போது எனக்கு அப்பவே தெரியும் அதுக்கு சுகம் ஆகாது, அப்பவே தெரியும் அதுக்கு இது கிடைக்காது. நம்ம என்ன பண்ண, நெகட்டிவாவே பேசக்கூடாது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் தந்து விட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஆண்டவர் பெரியவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லி நல்ல நல்ல வார்த்தைகளை, ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்லணும். அதனால ரட்சிப்பு தான் உயர பெற்றது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், அதற்கு நம்ம தகுதியுடையவர்கள் ஆக வேண்டுமானால் அந்த ரட்சிப்பு தான் முக்கியம். நான் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான், என் உள்ளத்துல இயேசு இருந்தாதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ரட்சிப்பை பெற்ற அவள் அது என்ன பண்ணுகிறாள், அவள் சமாதானத்தோடு அவள் போல் சொல்றாரு. இயேசு ஒருவர் தான் சமாதானம். பாஸ்டர் கூட உதயப்பர் அடிக்கடி சொல்லுவாரு, சந்தோஷம் வேற, சமாதானம் வேற. சந்தோஷம் வந்து ஒரு வீடு வாங்கினா, கார் வாங்கினா, பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சா, நமக்கு ஏதாவது ஒரு பணம் வச்சு, இதுதான் சந்தோஷம். ஆனா சமாதானம் அது இயேசு ஒருவர் மட்டும்தான் தர முடியும். எவ்வளவு கவலை இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், பாடு இருந்தாலும், துன்பம் இருந்தாலும், வியாதி, துக்கம், போராட்டம், வறுமை, என்ன பிரச்சனை வந்தாலும் சமாதான பிரபு அவர், சமாதான காரணர், சமாதான கர்த்தர், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். இவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்ம இருக்கும் போது நம்ம அநேக நேரம் அவரை என்ன மறந்துடுறோம், அவரை துக்கப்படுத்துறோம். அன்றைக்கு ஒரு நாள் தான் சிலுவையில அறையில, நம்ம அன்னதினமுமே அவரை என்ன பண்ணுகிறோம், சிலுவையில அறைந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வார்த்தையினால, நம்முடைய செயல்களினால, நம்முடைய நடக்கையினால, நம்முடைய சிந்தனையினால நம்ம என்ன பண்ணுகிறோம், அவர் அன்னதினமும் சிலுவையில நம்ம அறைந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கிறது. ஆகவே அவளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, சமாதானம் கிடைத்தது. ஆகவே அவள் அன்பு கூர்ந்தாள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய அன்பு கூட எப்படிப்பட்டதா இருக்கிறது. நாம் அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். மார்சேல்னு ஒரு நகரம் இருந்துதான், அங்க ஒரு மனுஷன் இருந்தா, ஒரு ஏழை மனுஷன். எல்லாத்துலயும் பணம் வாங்கி அவன் ஒரு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவன், எல்லாரும் அவனுக்கு போடுவாங்க. ஆனா அவன் போட்டா அவன் ரொம்ப கருமையாக இருந்தான். அவன் கருமையாக இருந்ததுனால யாருமே அவனை நேசிக்கல. இவ்வளவு கருமையா இருக்கிறானே, எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறான், இவனுக்கு ஈகை இல்ல, தாராளம் இல்ல, இவ்வளவு பிசுவித்தனம் பண்றானே சொல்லி எல்லாரும் அவனை வெறுத்தாங்க, ஒதுக்குனாங்க, அவன்கிட்ட அன்பு செலுத்தவில்லை, அவன் மேல ரொம்ப ஒரு கசப்பா இருந்தாங்க. அப்போ அவன் மரித்து விட்டான். மரித்த பிற்பாடு அவனை அடக்கம் பண்ணுவதற்காக அவனை நீக்கும் போது பார்த்தான்னா, அவன் அந்த சாக்கு மூட்டை நிறைய அவனுக்கு கிடைத்த பணம், பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் அதுல எழுதி வைத்திருந்தான், இது என் மேல் அன்பு செலுத்தின என்னுடைய மார்சேல் நகர மக்களுக்காக நான் வைத்திருக்கிற பரிசு. ஹல்லேலூயா. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப அவன் உயிரோடு இருக்கும்போது அவனை எவ்வளவு அவனை கஷ்டப்படுத்தினாங்க, கேவலமா பேசினாங்க, அற்பமா எண்ணினாங்க, அவனுக்கு ஒரு நன்மையும் செய்ய வரல. ஆனா அவன் அந்த நாட்டை, நகரத்தை நேசித்தான், அந்த மக்களை நேசித்தான். தனக்கு கொடுத்தது அவன் அதிக செலவு பண்ணாதபடி இந்த நகரம் நல்ல மேன்மை அடையணும், என் மக்கள் நல்ல சந்தோஷமா வாழணும்னு தனக்கு உரியதையெல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்தான். அதற்கு பிற்பாடுதான் அவனுடைய அன்பை உணர்ந்தாங்க. அப்புறம் உணர்ந்து என்ன பிரயோஜனம், அவன் தான் மரித்து விட்டானே இல்லையா. இன்னைக்கு சில நேரம் நம்ம என்ன பண்ணோம், நாம அன்பை உணர மாட்டோம். அவனுடைய அன்பை கூட அநேக நேரங்களில் நம்ம உணராதவர்களாக, நிர்விசாரமாக, கவலையற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே இந்த அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆகவே ஆண்டவர் அன்பு உள்ளவராய் காணப்படுகிறார். யோவேல் 2:12-13 சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் நம்ம அன்பு கூறணுமா.
ஏசாயா 59:2 சொல்கிறது, நம்முடைய அக்கிரமங்களே அவருக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, நம்முடைய பாவங்களே அவருடைய முகத்தை நம்மை விட்டு மறைக்கிறது. ஆதியாகமம் 6:5 சொல்றது, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தம் எப்படி இருக்குது? பொல்லாததாய் காணப்படுகிறது. வசனம் நிறைய இருக்கு. எரேமியா 17:9 சொல்றது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குது. இருதயமா இருக்கிறதுலே சின்னது இல்லையா? ஆனா அது நின்று போச்சுன்னா அவ்வளவுதான், அவுட் மனுஷன் இல்லையா? மற்ற எல்லாமே எங்களா கூட எப்படியோ ஓடிட்டு இருக்கோம். இருதயம் நின்று போச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் இயேசு 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 நம்முடைய இருதயம் என்ன பண்ணோம்? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இந்த இருதயத்துக்குள்ள இருந்துதான் வீட்டுல சென்று படித்து பாருங்கள். மார்க் 7:21 23 போட்டிருக்கு. 13 விதமான பாவங்கள். இதுல எந்த பாவம் என்னிடத்துல இருக்கிறது? நம்மிடத்துல இருக்கிறது. பொல்லாத சிந்தனைகள், விபசாரங்கள், வேசித்தனம், களவும், காம விகாரம், வன்கண்ணும், தூஷணமும், மதிகேடும் நிறைய போட்டிருக்கு. 13 பாவங்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பெருமை கூட ஒரு பாவம் தான் இல்லையா? பொறாமை கூட ஒரு பாவம் தான், பொய் பாவம். இப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம விலகணும், செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்ப பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா அவரிடத்துல ஆராய்வது மட்டுமல்ல, அன்பு கூறணும். எப்படி? முழு மனதோடு நம்ம எபிரேயர் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. ஆகவே நாமும் அன்பு கூறணும், நம்முடைய பிள்ளைகளையும் என்ன பண்ணணும்? அந்த வழியிலே நல்வழி நடத்தணும். ரெபேக்காளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 25:22 ரெபேக்கா தன் பிள்ளைகளை குறித்து ஆண்டவரிடத்துல விசாரிக்க சென்றாளாம். இந்த குழந்தை, ரெட்ட குழந்தை அவளுக்கு, அது ஒன்னோடு ஒண்ணு மோதி இது இருக்கும்போது இது எப்படி ஆகுமோ, எப்படி நடக்குமோன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அவ விசாரிக்க போனாளாம். ஆகவே அப்படி நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரிடத்துல ஜெபித்து அன்பு கூர்ந்து நம்ம ஆண்டவரிடத்துல செலவிட வேண்டும். உபாகமம் 6:5-9 சொல்லுது, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். இன்னைக்கு நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் நாம் காணப்படுகிறது? மூன்றாவதாக, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அரவணைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதற்கு நானே யோசேப்பை எடுத்துக்கொண்டேன். யோசேப்பை குறித்து எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம். ஆகவே அவன் அன்புள்ளவன், தேவசாயிலே தரித்தவன், இயேசுவோடு ஒப்பிடப்பட்ட ஒரு பரிசுத்தவான். பழைய ஏற்பாடிலே யோசேப்பு ஆண்டவர் இயேசுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறார். அவனிடத்துல ஒரு தப்பு கூட காணப்படல. தாவீது கூட இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் கூட ஒரு சிறு தவறு செய்திருக்கார். மோசே சார்ந்த உள்ளவனா இருந்தா கூட அடிக்க கூடாதுன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு? பேசுனா அடிச்சுட்டாரு. சின்ன சின்ன தவறுகளை செய்தாங்க. ஆனா இந்த யோசேப்பு ஆண்டவருக்கு பிரியமா இருந்தான். 39:2 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் நாணிசத்தில் உள்ளவனானான். அவன் எகிப்தினாலே தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தானா. அவன் காரிய சித்தி உள்ளவனாய் காணப்பட்டான். அது மட்டுமல்ல, அவன் ஒரு பாவம் செய்ய அந்த இடத்துல வந்தபோது ஆதியாகமம் 39:9 வீட்டில் சென்று படித்து பாருங்கள். தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன்? அது அவனுடைய அன்பை காட்டுது. அது மட்டும் இல்லாம அரவணைப்பு என்று சொல்லும்போது அவனுடைய சகோதரர்கள் எவ்வளவு அவனுக்கு தீமை செய்தாலும் கெடுதல் செய்தாலும் குழியிலே தூக்கி போட்டாங்க. அவனுக்கு என்ன படுத்தாலும் அவன் அதன் மேல என்ன பண்ணல? பழி வாங்கல, அவன் கோபப்படல, பதிலுக்கு பதில் செய்யல. அவங்களுக்கு ஒரு கஷ்டம், துன்பம், பிரச்சனை, சோதனை, வேதனை, துக்கம் வந்த உடனே அவங்களை எல்லாம் என்ன பண்ணனா? அரவணைத்து சென்றவர்களாய் காணப்படுகிறான். ஆகவே நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் அது நான் கஷ்டப்படும்போது எனக்கு உதவி செய்துச்சா? அது என்னை எவ்வளவு பண்ணிச்சு, எவ்வளவு பண்ணுது, இப்போ அது நல்லா படட்டும், கஷ்டப்படட்டும், ஆண்டவர் அதுக்கு தண்டனை கொடுத்தாரு அப்படின்னா சொல்றோம் இல்லையா? ஆனா அவன் பாருங்க, பதிலுக்கு பதிலே செய்யல, தீமைக்கு தீமை செய்யல. அவங்க தீமை செய்த போதிலும் அதுக்கு என்ன பண்ணா? நன்மை செய்வான். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நன்மை தான் செய்வோம், நன்மை தான் நினைப்போம். ஆனா நம்மையே என்ன பண்ணுவாங்க? தீமை செய்வாங்க, நமக்கு விரோதமா பேசுவாங்க. அதுல இந்த மாயமால இருக்கும்போது பார்க்கும்போது, ஐயோ தோத்திர சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம், நான் ஜெபம் பண்றேன். அப்புறம் கொஞ்சம் தான் அப்படி போயிருப்போம்.
இது என்ன பண்ணுச்சு, என்ன பாடு, என்ன இது பண்ணுது, இது கொஞ்சமா நல்ல கஷ்டப்படட்டும், இது செய்ததெல்லாம் நமக்கு தெரியாது, இன்னைக்கு வந்து சொல்றோம். பின்னாடி நம்ம என்ன பண்றோம், அவங்களை இகழ்ந்து பேசுறோம், மாய்மரமா பேசுறோம், அவங்க மீது அன்பு இல்லாதவர்களாய் காணும். இயேசுவின் அன்பு ஒன்றுதான் மாறாதது பாடுறோம். அன்பு, இயேசுவின் அன்பு அது என்றும் நிலையானது, நிரந்தரமானது, நம்மை வழிநடத்துகிற அன்பு. பாருங்க, இந்த யோசேப்பு அந்த பாவத்தை விட்டு விலகினது மட்டுமல்ல, அவன் என்ன பண்ணினான், அறகுறையாய் நேசிக்கல. தன்னுடைய குடும்பத்தை, அந்த எகிப்து தேசம் முழுவதையும் அவன் என்ன பண்ணினான், நேசித்தான், அரவணைத்தான் என்று நான் பார்க்கிறோம். பாருங்க, அவங்க மேல அவனுக்கு ஒரு பரிவு இருந்தது இல்லையா, ஒரு அன்பு இருந்தது. நம்ம பார்க்கிறோம், சகோதரர்களுக்காக அவன் பரிதபித்து உடனடியாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறான். அவங்க எல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க, எவ்வளவு விரோதம் செய்யணும், அவன் நமக்கு பதில் செய்துருவானா, நமக்கு எதுனா தீமை செய்வானா, நம்ம ஏற்றுக்கொள்வானான்னு நினைச்சாங்க. ஆனா அவன் என்ன பண்ணல, அவன் பரிவு, அவங்க மேல அன்பு, பரிவு கொண்டான். ரெண்டாவது, அவனுடைய உள்ளம் அரவணைப்பதற்கு பரந்த உள்ளமா இருந்தது. அவன் வந்து சின்ன குறுகிய வட்டத்துக்கு போற, செய்துட்டு போட்டான். அவன் என்னுடைய சகோதரர், நான் அவனுடைய தம்பி, அவன் என்னுடைய குடும்பம், அவங்க கஷ்டப்படுறத நான் என்ன முடியல, பார்க்க முடியலன்னு சொல்லி பரந்த உள்ளம் கொண்டவனாக காணப்பட்டான். அது மட்டுமல்ல, அதற்கு காரணம் அவன் பரமனின் உள்ளத்தை பெற்றிருந்தான். இயேசுடைய அந்த உள்ளத்தை அவன் பெற்றிருந்தாதான் அந்த அரவணைக்க முடியும். நமக்கு கூட இந்த இயேசுவின் அந்த அரவணைப்பு இருந்தாதான் நம்ம மற்றவர்களை மன்னிக்க முடியும், நேசிக்க முடியும், கொடுக்க முடியும், செய்ய முடியும். ஆகவே இந்த யோசேப்பு ஆண்டவர் மேல அவன் வந்து கொடுத்த அந்த அளவிட முடியாத அந்த அரவணைப்புக்கு காரணம், அவன் எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து அவங்கள தான் சொந்தமாக நினைத்து அவளை அவன் மூலம் அந்த நாடே என்ன பட்டுச்சா, போஷிக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்ம மூலம் நம்முடைய நாடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய தேசம் போஷிக்கப்படணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலே நம்மை நாமே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய அன்பை நம்ம பெற்றுக்கிற யோசேப்பு தனக்கு துன்பம் வந்த போதிலும், கஷ்டம் வந்த போதிலும், பாடு வந்த போதிலும், உபத்திரவம் வந்த போதிலும் அவன் ஆண்டவருடைய அந்த உள்ளத்தை பெற்றிருந்தான், அந்த அரவணைப்பை பெற்றிருந்தான். என்ன ஆண்டவர் இந்த தேசத்துக்கு அதிகாரியாக ஆக்கினாரு, அது எவ்வளவு ஒரு பெரிய சாக்கியம், பாக்கியம். அப்ப அதன் மூலம் என் நாடு, என் குடும்பம், என் தேசம் போஷிக்கப்பட வேண்டும். ஆதியாகமம் கடைசியில போட்டிருக்கு, எகிப்து தேசத்தார் யாரும் அவனிடத்துல வந்து அவன் என்ன பண்ணாங்களாம், பொருட்களை, தானியங்களை வாங்கி கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. அவன் மூலம் அவன் குடும்பம் மட்டுமல்ல, அந்த தேசமே அவன் மூலம் ஆதரிக்கப்பட்டதுன்னா, ராஜா அவனை அறிந்திருந்தாரு. அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தான். அதற்கு காரணம் அவன் எல்லாரையும் அரவணைத்து செல்கிறவனாக காணப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல கூட நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தால் கூட நம்ம ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மன்னித்து அரவணைத்து செல்லும் போது நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். இன்னும் கொஞ்சம் காலம், இது நிரந்தரம் அல்ல. இன்றைக்கோ நாளைக்கு எப்படி 50, 100, 200, 300 வருஷம் இருக்கிறவங்க நல்லவங்க இல்ல, 40 வயசுல இறக்குறவங்க கெட்டவங்க இல்ல. ஆண்டவர் நமக்கு ஒரு நேமத்தை வச்சிருக்கிறார். யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து அவன் தலைமுறைகளை கண்டு பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். நம்முடைய ஆண்டவர் 33 வருஷம் தான் இருந்தார். அநேக இரத்த சாட்சிகளை நான் படித்து பார்க்கும்போது சிறிய வயதிலே இறந்து விட்டார்கள். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு இழந்து நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்து அவர்கள் தங்களையே கொடுத்து வாழ்ந்ததுனால இன்னைக்கு இந்தியா, நம்முடைய தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ள காரணமாய் இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இந்த அன்னாளை போல நம்ம ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது மட்டும் இந்த மரியாதை போல நம்ம அன்பு கூறுகிறவர்களா இருக்க வேண்டும். யோசேப்பை போல நம்ம அரவணைக்கிறவர்களாய் காணப்படும் போது நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒரு பிரசங்கியார் தன்னுடைய பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தாராம். அப்பா அவங்க மகன் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாராம். பிரசங்கியார் நினைச்சாராம், இவன் ரொம்ப தொந்தரவு பண்றான், இவனுக்கு ஏதாவது ஒரு வியாதி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உலக மேப் வரைபடத்தை என்ன பண்ணாராம், சின்ன சின்ன துண்டுகளாக்கி அவன் கையில கொடுத்து, இந்த வரைபடத்தை நீ சரி செய்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாராம். அப்புறம் அவர் பிரசங்கம் ஆயத்தம் பண்ணிட்டே இருந்தானா. இந்த சிறு பையன் 10 நிமிடத்திலேயே அதையெல்லாம் சரி பண்ணிட்டு கொண்டு வந்துட்டானா. அப்பா கேட்டாராம்,
மேப் உலக வரைபடத்தை சரி பண்ணிட்டியா? பண்ணிட்டோம்ப்பா. எப்படி பண்ணின? இவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாத. உனக்கு அமெரிக்கா எங்க இருக்கு, ஆஸ்திரேலியா எங்க இருக்கு, ஐரோப்பா எங்க இருக்குன்னு தெரியாது. நீ எப்படி சரி செய்த? அப்ப அந்த மகன் சொன்னானா, அப்பா உலக வரைபடத்துக்கு பின்னாடி ஒரு மனிதனின் படம் இருந்தது. அவன் தலை, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் வச்சு திருப்பி பார்த்தா இந்த உலக வரைபடம் சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்களா? எவ்வளவு உண்மை பாருங்க. இன்னைக்கு நான் சரியா இருந்தா என் வீடு சரியா இருந்தா என் திருச்சபை சரியா இருந்தா என் நாடு. குறைகள் யாரிடத்துல இருக்கு? என்னிடத்துல தான் இருக்கு. ஆகவே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம். கடவுள் கர்த்தர் நமக்கு இந்த தருகிற நாட்களிலே நம்ம அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.